முதல் கேள்வி, வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள். ஆன்சர், நெய்தல் நில மக்கள். தமிழர்கள் 5 வகையான நிலத்தை பிரித்தார்கள். குறிஞ்சி நிலத்தின் கடவுள் முருகன், முல்லை நிலத்தின் கடவுள் திருமால், நெய்தல் நிலத்தின் கடவுள் வருணன், மருத நிலத்தின் தலைவர் இந்திரன். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ யூனிட் 8லேருந்து இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். அப்போ நெய்தல் நிலத்தின் கடவுள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வருணன். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. குறிஞ்சி நிலத்தின் கடவுள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முருகன் அல்லது சேயோன். முல்லை நிலத்தில் கடவுள் திருமால் அல்லது மாயோன். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, எக்ஸாம்ஸ்க்கு வரலாம். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி. அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் உப்புக்கு வரி விதித்ததை அந்த சட்டத்தை மீறி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி. அவங்க தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக வேறு இருந்திருக்காங்க. அவங்க பெயர் ருக்மணி லக்ஷ்மிபதி. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ருக்மணி லக்ஷ்மிபதி தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு கேட்டாங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. இவங்க தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்திருக்காங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அம்புஜம்மாள் இருக்காங்கல்ல, இவங்க காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என அழைக்கப்பட்டவர். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இவங்க நான் கண்ட பாரதம் என்னும் நூலுக்காக விருது வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ நான் கண்ட பாரதம் அப்படின்னாலே யாரோட நூல் அப்படின்னா அம்புஜம்மாள். இவங்க காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுகிறார். ரொம்ப முக்கியமான கேள்வி. சரோஜினி நாயுடு. இவங்க 1925 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கான்பூரில் நடக்கும். அதுக்கு தலைமையேற்ற முதல் இந்திய பெண் தலைவர். அப்போ காங்கிரஸ்க்கு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுக்கு ஐஎன்சியில் நடைபெற்ற மாநாட்டில் தலைமையேற்ற முதல் பெண் இந்திய தலைவர். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். பெண் இந்திய தலைவர் சரோஜினி நாயுடு. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி.